வீட்டில் கீரை செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் நேற்று தான் கீரை வாங்கியிருந்தேன். ஒரு கட்டு 25 ரூபா 30 ரூபான்னு சொல்கிறாங்க. அரைக்கீரை வந்து 25 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். கீரை வந்து நல்லாவே இருந்தது. அதை தான் கிள்ளிகிட்ருக்கேன். கீரை கிள்ளிட்டேன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால காலையிலே கிள்ளிட்டு உப்பு தண்ணி போட்டு நல்லா அலசிட்டேன். இதுக்கு வந்து பருப்பு என்னதுன்னா 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திங்கன்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பும் சேர்த்து கொஞ்சம் பூண்டு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கீரையை தனியாக வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டு பருப்பு கூடவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமான மசாலா என்னதுன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு சில்லு, அது கூடவே கொஞ்சம் சீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம கீரை கூடயே சேர்த்துற வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் கீரை வேக வச்ச தண்ணி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதுங்க, கீரை வாசனை வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான கீரை மசியல் ரெடி ஆயிருங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் சீரகம் சேர்த்தனால நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.